அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தற்பொழுது எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய புத்தாண்டு பலன்களை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அனைவருக்கும் முதலில் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 நமக்கு ஏற்றம் தருமா மாற்றம் தருமான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கடக ராசிக்காக பேசுவதற்காக நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய பெண் ஜோதிட வல்லுநர் நமது அஸ்ட்ரோ எஸ் கலைவாணி மேடம் மேல்மருவத்தூர்ல வருகை புரிந்திருக்கிறாங்க. மேடம், கடகராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்குங்கிறத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பாங்க மேம். 2026 அன்புடன் எதிர்நோக்கி காத்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் தோழமைகளுக்கும் முதற்கண்ணின் அன்பு கலந்த வணக்கத்தையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். கடகம், இந்த கடகராசியை பத்தி பேசணும் அப்படின்னா, தாய்மை குணத்தை தன்னகத்தே ஆழ்ந்து பொதித்து வைத்திருக்கக்கூடிய ராசிகளில் முதல் இடம் வகிப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடகம் தான். அன்னைன்னு சொல்லக்கூடிய கிரகமாகிய சந்திரன் ரொம்ப அழகா தனதாக்கி கடல் ராசியாகி நீர் ராசியாகி இந்த இடத்தை ரொம்ப அழகா தனதாக்கி இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சந்திரன் நமக்கு தெரியும், சந்திரன் நிக்கிற இடம், அதாவது இந்த கடகத்திற்கான கிரகமாகிய சந்திரன் எந்த பாவகத்துல நிக்கிறாங்களோ எந்த ராசியில நிக்கிறாங்களோ அதுதான் நம்மளுடைய ராசி அப்படிங்கிறது இன்னைக்கு ஜோதிடம் சம்பந்தப்பட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆவல்ல இருக்கிறவங்களுக்கு கூட நல்லாவே தெரியும். சரி, இப்போ இந்த கடகராசி இவங்களுக்கு உரித்தான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க மத்தவங்களுக்கு கொடுக்கிற விஷயங்கள் எல்லாமே வெரி 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 பிரீசியஸ், ரொம்ப உயர்ந்த, ரொம்ப அன்பான, மதிக்கத்தக்க, உயர்ந்த, மதிப்பிற்குரிய இத மாதிரியான விஷயங்களை மட்டுமே மத்தவங்களுக்கு வழங்கக்கூடிய அன்பு மிகுந்த இந்த கடகராசிக்கு திருப்பி கிடைக்கக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிழிஞ்சது, உடைஞ்சது, ஓட்டையானது, மத்தவங்களுக்கு தேவையில்லாம போனது, இத மாதிரியான விஷயங்களை தான் கொடுத்து ஈடுகட்டுவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். அப்போ இவங்க ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறோமோ அதே அட்டென்ஷன் நமக்கு திருப்பி கிடைக்காது அப்படிங்கறதுல முதல்ல நிலையா நின்னுக்கணும் அப்படின்றத நம்ம கவனத்துல கொண்டுக்கணும். அதே மாதிரி மத்தவங்க பேசி ஈஸியா கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ராசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடகம் தான். 10 நிமிஷம் உட்கார வச்சு பேசுனீங்க அப்படின்னா இந்த கடகம் என்ன வேணாலும் செய்வாங்க நமக்காக. அந்த அளவுக்கு இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணிடலாம். ஏன்னா மத்தவங்க எல்லாம் அறிவு ரீதியா சிந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கடகம் மட்டும் மன ரீதியா சிந்திக்கக்கூடிய ஒரு அழகான ராசி. அதனாலதான் 9ஆம் அதிபதி ஆகிய குரு, காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி ஆகிய குரு, சுபகிரகமான குரு எந்த வீட்டுல உச்சி ஆகிறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த கடகத்துலதான் தன்னை ரொம்ப அழகா மிளற செய்யறாரு, உச்ச ஸ்தாயில் கொடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். சரி, இவ்வளோ நல்ல ராசி தானே, இப்ப எப்படி இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட குரு மேஷத்துக்கு வந்ததுல இருந்தே உங்களை எந்த அளவுக்கு புரட்டி அடிக்கணும் அப்படின்னு தோணுச்சோ அந்த அளவுக்கு புரட்டி புரட்டி அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி, அதுல இருந்து வெளியில வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டம சனி 2.5 வருஷம் வச்சு செஞ்சிருக்கோம். கிட்டத்தட்ட 5 வருஷமா அதீத பிரச்சனைகளையும், தேவையில்லாத வம்பு சண்டை, கையில இருக்கக்கூடிய பொருள் வெளியில போறது, போன பொருள் திரும்பி வராம இருக்கிறது, வீடு சொத்து நிலம் இதை சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கட்டும், குழந்தை விஷயமா இருக்கட்டும், திருமணம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் மட்டுமே பார்த்துக்கிட்டு வந்த இந்த கடக ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமா 2026 பெரும் சிறப்பை வழங்குவதற்காக காத்திருக்கு அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பாவகங்கள்லாம் இந்த வருடத்துக்கு இயங்கும், அதாவது என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 4, 6, 5, 7, 8, 9 ஆகிய பாவகங்களுக்கு சுப கிரகங்களுடைய அற்புதமான பார்வைகள் பதிந்து இதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். சரி, என்னவோ நம்பர் மட்டும் சொல்றீங்க, என்னென்னலாம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, 4 அப்படின்றதுனால தாய், தாய் சார்ந்த விஷயங்களில் கிடைக்கக்கூடிய சொத்து, வண்டி, வாகனங்கள், தடைப்பட்ட சொத்துகள் சார்ந்த விஷயங்கள், இதை அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். சரி, 4 இது மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கருப்பையை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்றது எது அப்படின்னா 4ஆம் பாவகம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த 4ஆம் பாவகம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும்,
இந்த 4ஆம் பாவகம் சார்ந்த விஷயங்கள் வேற என்னென்ன இருக்கு? ஒரு வண்டி வாங்கலாம். 2 வீலர்ல இருக்கிறவங்க 4 வீலர் வாங்கலாம். வீடு தடைப்பட்டு இருக்கு அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தடைப்பட்ட வீட்டை கட்டி முடிக்கக்கூடிய சூழல் கிட்டத்தட்ட ஜூன் மாசத்திலேயே இவங்களுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த வருடத்தோடைய இறுதி, அதாவது நவம்பர்ல இதுவரைக்கும் சொத்து சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்க்கப்படும் அப்படின்றத எடுத்துக்கலாம். செகண்ட், சரி 4 சொல்லிட்டீங்க. அடுத்தது என்னென்னவோ நம்பர் சொன்னீங்களே அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அப்போ 6ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு ஏக்கத்துக்கு வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க சில கிரகங்களுடைய பார்வை இருந்து இந்த இடத்தெல்லாம் ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, 6 எதற்கெல்லாம் காரகம் அப்படின்னா, இப்ப நிறைய குழந்தைங்க வந்து போட்டித் தேர்வு எழுதுறாங்க இல்லையா? நீட்டா இருக்கட்டும், இல்ல மீதி நிறைய விஷயங்கள், என்ட்ரன்ஸ் இத மாதிரியான விஷயங்கள்ல எல்லாமே குழந்தைகள் வந்து போட்டியில ஜெயிக்கக்கூடிய விஷயத்த யார் அருள்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 6ஆம் பாவகம் தான். அப்போ போட்டித் தேர்வு, அதுக்கப்புறம் உழைப்பு, இதை எல்லாத்தையுமே மேம்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். சரி. இப்ப 6ஆம் பாவகம்னா நோயின்னு சொல்லுவாங்களே மேம், கடன் சொல்லுவாங்களே, எதிர்ப்புன்னு சொல்லுவாங்களே அப்படின்னா, இந்த 6ஆம் பாவகம் நல்ல தன்மையை உங்களுக்கு கொடுத்து அதற்கான நெகட்டிவ், அதாவது அதுக்கு ஆப்போசிட்டான தன்மையை அடக்க ஆரம்பிக்கும். அப்போ நெடுநாள் நோயில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் கடன் கிடைக்காதவங்க, இல்ல கடன் அடைக்க முடியாதவங்களுக்கு கடன் அடையக்கூடிய சூழலை கொடுக்கும். நல்ல டாக்டர்ஸ் உடைய அறிமுகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு, இந்த 6ஆம் பாவகம் நீட் எழுதுறாங்க இல்லைங்களா? இந்த டாக்டர்ஸ், பிஹெச்டி பண்றவங்க இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப முக்கியமான பாவகம் இந்த 6ஆம் பாவகம். குறிப்பா மெடிக்கல் எடுக்கிறவங்களுக்கு இந்த 6ஆம் பாவகம் ரொம்ப சிறப்பா இருக்கணும். சோ இந்த கடகராசியை சார்ந்த குழந்தைகள் யாராச்சும் மெடிக்கல் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் பாவகம் ஏக்கம். 5 இதெல்லாம் சொல்லும். மேடம், கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, இன்னும் எங்களுக்கு குழந்தை இல்ல அப்படிங்கிற மாதிரியான சில எவ்வளவு ஜாதகங்கள் பாக்குறோம் இல்லைங்களா? இந்த மழலை வரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு அப்படின்றத உறுதியா சொல்லலாம். ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 ராசிகளை தழுவுறாரு குரு. குழந்தைக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு மிதுனம், கடகம், சிம்மம் அப்படிங்கிற 3 ராசியை தழுவுறாரு. அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்காரு இல்லைங்களா இந்த வருடத்துல? இதுல நிச்சயமா ஏதாச்சும் ஒரு பாவகம் உங்களுடைய 5ஆம் பாவகத்திற்கு பார்வையை பதிக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும். ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல IVF இருக்கட்டும், IUI இருக்கட்டும், ICSC அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? உயர்தர சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இது ரொம்ப காஸ்ட்லி. அப்போ இதுக்கு போய் நம்ம ஏனோ தானோன்னு ஒரு இடத்துல இறங்கிடக்கூடாது. நல்ல வேலை இப்ப வந்து அஷ்டம சனி கிடையாது. இதுவே உங்களுக்கு கோச்சார ரீதியா ஒரு நல்ல பலன் அப்படின்றத எடுத்துக்கலாம். அப்போ இந்த உயர் ரக சிகிச்சையை மேற்கொள்ளக்கூடிய தம்பதிகள் இந்த காலகட்டத்தை ரொம்ப சிறப்பா தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்றோம். சரி, காதல் 5 அப்படின்னா, அப்போ 5ஆம் பாவகம் இது வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த காதல் திருமணமா கன்வெர்ட் ஆகக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாம இருக்காங்க, பொண்ணு அமையாம இருக்காங்க, 90கள்ல பிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரியான தன்மைகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் நிச்சயமா திருமணத்திற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 8ஆம் பாவகம். இந்த 8ஆம் பாவகத்துக்கும் இந்த 3 நிலைகள்ல குரு பயணிக்கக்குள்ள 8ஆம் பாவகத்திற்கும் அவருடைய பார்வை பட ஆரம்பிக்கும். அப்போ 8 அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு, சிறிய அவமானங்கள் இத மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயத்த இந்த இந்த வருடம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் 9ஆம் பாவகம். சரி, 9ஆம் பாவகம் அப்படின்றது தந்தை மட்டும் கிடையாது, பாக்கியம் மட்டும் கிடையாது. ஒருத்தவங்க உயர் படிப்பு படிக்கிறாங்கன்னா பிஹெச்டி, உயர்கல்வின்னா நம்ம பிளஸ் டூ முடிச்சுட்டு படிக்கிறது கிடையாது. பிஹெச்டி பெரிய படிப்பு படிக்கிறாங்க, பட்ட படிப்பு படிக்கிறாங்க, 2வது பட்டம் படிக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே கடகராசியை சார்ந்த பிஹெச்டி பண்ணக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டம் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது அப்படின்றத எடுத்துக்கோங்க. சரி, இதெல்லாம் எப்படி நீங்க இவ்வளவு தூரம் சொல்ல முடியும்? எல்லாருமே இந்த மாதிரி ராசிக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2 கிரகங்கள், அதாவது சொத்து சுகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய செவ்வாயாக இருக்கட்டும், எல்லா விதமான
அற்புதமான நகையில இருந்து, பணத்துல இருந்து, ஒரு சந்தோஷத்துல இருந்து, மனைவி இல்ல கணவன் இத மாதிரி நம்மளுடைய ஹோல் லைஃப்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை லக்ஸரியுமே கிடைக்கக்கூடியது யாரால அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனாலதான். கிட்டத்தட்ட கார்த்திகை மாசம் 18ஆம் தேதியில இருந்து தை மாசம் 26ஆம் தேதியோட சுக்கிரன் தன்னுடைய அஸ்தங்கத்துல இருந்து வெளியில வந்துருவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் 15 முதல் பங்குனி 12 இந்த மாசத்துக்குள்ளவே உங்களுக்கு செவ்வாயும் அஸ்தங்கத்துல இருந்து வெளியில வந்துருவாங்க. அப்ப 2 கிரகம் பெர்ஃபெக்ட்டா பலமாயிடும். சுக்கிரனும் செவ்வாயும் நல்ல பலமாயிடுவாங்க. அஸ்தங்கத்துல இருந்து வெளியில வந்துருவாங்க. கூடவே இந்த குரு மற்ற கிரகங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழல்ல நிச்சயமா இருப்பாங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது அப்படின்றத நீங்க எடுத்துக்கணும். இப்போ இந்த கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த கோர்ட்டு கேஸ் இது மாதிரியான விவகாரங்கள் மட்டும் உங்களுக்கு இந்த வருடத்துடைய இறுதியாகிய இந்த நவம்பர் மாசத்துக்கு மேல சிறப்பை கொடுக்கும் அப்படின்றத நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள், இப்ப ஒவ்வொரு வீட்லயுமே பெண்கள் இருப்பாங்க இல்லையா, தங்கச்சி இருப்பாங்க, அப்புறம் நம்ம பொண்ணு இருப்பாங்க, இத மாதிரி இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்ற ஆண்டு அப்படின்றத நம்ம இதுல எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பை அடையும் ஒரே விஷயம்தான் பத்திரம், எழுத்து, கையெழுத்து இதை சார்ந்த விஷயத்தில் சிறிய கவனத்துடன் செயல்படும் பொழுது கடகராசி 2026 மகத்தான ஒரு வெற்றியை பெறும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கப்புறம் சரி, இப்ப நம்ம இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்துட்டோம். இதுலயுமே சில ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஏன்னா நமக்கு லக்ன ரீதியா பாக்குறோம் சுயஜாதகத்துல அப்படின்னக்குள்ள காலப்பகை தசை நடக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஒரு மாரகாதிபதி தசையோ இல்ல பாதகாதிபதி தசையோ இல்ல அஷ்டமாதிபதி தசையோ இத மாதிரியான தசைகள் நடக்கக்குள்ள நிச்சயமா நமக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாது. சரி, இதுல இருந்தெல்லாம் வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன, எதுகெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம இப்ப பாத்துருவோம் இல்லைங்களா. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல கேது நம்ம ராசிக்கு. அப்ப கேது அப்படிங்கிறது பேசிக்காவே இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் அடக்கமா தான் பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. இருந்தாலுமே இந்த 2ஆம் இடத்து கேது என்ன பண்ணும் அப்படின்னா வாக்கு கொடுத்து அந்த வாக்கை காப்பாற்ற முடியாத தன்மைக்கு நம்மள எடுத்துட்டு வந்துரும். அதுக்கப்புறம் அதாவது இப்ப ஒரு நகை வச்சிருக்கோம்னு வைங்களேன், அந்த நகை மேல 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 காசு வாங்குறது, புதுசா கொஞ்சம் விலை குறைஞ்சா நிறைய நகை வாங்கி அந்த நகை வழியா போய் மாட்டிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்ல போயிட்டு மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அப்ப இதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜீவ சமாதி வழிபாடு. எல்லா ஜீவ சமாதிகள்லயுமே எல்லா சித்தர்களுடைய அடக்கத்திலயுமே நிச்சயமா ஒரு சிவலிங்கம் இருக்கும். சிவன் கோவில்கள் எல்லாமே சித்தர்களுடைய அடக்கம் தான் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ சிவன் கோவில்ல இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கான வழிபாட்டினை ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வியாழக்கிழமைகளிலும் செய்து வர சில பிரச்சனைகள் வெகு விரைவில் குறையும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல திருமணம் ஆகாத குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய 4:30 ராகு காலம் வருது இல்லைங்களா, இந்த ராகு காலத்துல கோவிலுடைய அந்த கோபுர நிழல் விழுது பாருங்க, குறிப்பா சிவன் கோவிலுக்கு தான் போகணும். கோவிலுடைய கோபுர நிழல் விழக்கூடிய இடத்துல அந்த நிழல்ல போய் இந்த குழந்தைங்க உட்கார்ந்துகிட்டு இருந்துட்டு வந்தா இந்த வருடத்துல நிச்சயமா திருமணம், குழந்தை பேரு, அதுக்கப்புறம் தொழில், அதுக்கப்புறம் சொத்து சுகம், மனை, வண்டி, வாகனம் இவை அனைத்தையுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல காலத்தை இந்த 2026 உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அற்புதமான வாய்ப்பை கொடுத்த கனகாம்பாள் மேடத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க மேடம், நன்றி. மிக சிறப்பா கடகராசிக்காரர்கள் மீளா துயரத்துல இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயமாக நமக்கு 2026 இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லி அதை கேட்கும் போது கண்டிப்பா இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. 2026 கடகராசிக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே அவர்களுடைய வாழ்க்கையுடைய திருப்பமுனையினே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு உண்டான பலன்கள் ராஜ கிரகங்கள் எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது கேட்கவே சந்தோஷமா இருக்குது. பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இது ஒரு பொதுவான பலன்கள் தான் நாங்க சொல்லக்கூடியது. அவரவருடைய சுய ஜாதக அடிப்படையில இந்த பலன்கள் கூடுறதுக்கும் குறையறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா
அதனுடைய தசா புத்தி, உங்களுடைய லக்னம் வேறையா இருக்கலாம், அல்லது நடப்பு இருக்கக்கூடிய தசா புத்திகள் வேறையா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது பலன்கள் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னாலும் உங்களுக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நீங்க ஜோதிடர்களை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அது என்னங்கிறது தெரிஞ்சு வழிபாடுகள் பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். ஏன்னா மேடம் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. மேடமுடைய ஆலோசனைகள் வழிகாட்டுதல்கள் பெறணும் அப்படின்னா அவர்களுடைய நம்பர் இதுல நாங்க கொடுத்திருக்கிறோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஜாதக ரீதியா இருக்கக்கூடியதுக்கும் என்ன வழிபாடுகள் பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 2026 உங்களுக்கு பொற்காலம் கடகராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த இவ்வளவு நேரம் நமக்காக சிறப்பாக நமக்கு உரையாற்றிய நமது கலைவாணி மேடம் அவர்களுக்கும் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பில் இருக்கிற அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.